ஏரி வேகமாக நிரம்புவதால் வினாடிக்கு 700 கனஅடி தண்ணீர் கொசஸ்தலை ஆற்றில் திறக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மோகன் வழங்க கேட்கலாம். மோகன், வணக்கம். இது தொடர்பான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். வணக்கம் தீபிகா. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளில் ஒன்றான திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கம் அதன் முழு உயரமான 35 அடியில் தற்போது அந்த முழு உயரத்தையும் எட்டியுள்ளதால் அதன் முழு கொள்ளளவான 3.231 மில்லியன் கன அடியில் தற்போது 3.47 கன அடி நீர், அதாவது 3 டிஎம்சி 4 மில்லியன் கன அடி நீர் கொள்ளளவை முழுமையாக எட்டியுள்ளது. இதனால் பார்த்தோமானால் இன்று, அதாவது 2 மணி அளவில் இந்த பகுதியிலிருந்து பூண்டி சத்தியமூர்த்தி நீர்த்தேக்கத்தில் இருந்து கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீரானது திறந்துவிடப்பட்டுள்ளது. அதாவது வினாடிக்கு 700 கன அடி என்ற வீதம் 2 ஷட்டர்கள், அதாவது 10 மற்றும் 7 ஆகிய 2 கதவணைகளில் இருந்து நீரானது கொசஸ்தலை ஆற்றில் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது. இதையே பார்க்க போனோம்னால் நம்ம இந்த நீரானது கொசஸ்தலை ஆற்றில் செல்லக்கூடிய வழிகளாக பார்க்கக்கூடிய உதப்பை, அம்மனம்பாக்கம், சோத்துப்பாக்கம், காரணி, பூச்சத்திப்பேடு, ஆயிலச்சேரி, எருமைவெட்டிப்பாளையம், அலமாதி உள்ளிட்ட இந்த ஆற்றங்கரையோர உள்ள முக்கிய அந்த கிராமங்களுக்கு பார்த்தோம்னால் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் அவர்கள் வெள்ள அபாய எச்சரிக்கையும் விடுத்துள்ளார். குறிப்பாக இந்த அணை வெள்ள செல்லக்கூடிய வழிகளான ஆற்றங்கரையோர மக்கள் ஆற்றில் இறங்கவோ, துணி துவைக்கவோ, அதே போன்று செல்ஃபி எடுக்கவோ உள்ளிட்ட பணிகளில் ஈடுபட வேண்டாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். இந்த நீரானது பார்த்தோம்னால் தாமரைப்பாக்கம் அணை கட்டில் சேர்த்து வைக்கப்பட்டு அருகாமையில் உள்ள சோழவரம் ஏரிக்கு திருப்பி விடும் நோக்கில் பொதுப்பணித்துறை, நீர்வளத்துறை அதிகாரிகள் நினைத்துள்ளனர். குறிப்பாக பார்க்க போனால் இந்த நீர் திறக்கப்பட்டு தற்பொழுதுதான் இந்த நீர் திறக்கப்பட்டுள்ளது. இதனிடையே பார்த்தோம்னால் இங்கு எப்பொழுதுமே வெள்ள அந்த அபாய எச்சரிக்கை 3 முறை ஒலித்த பின்புதான் இந்த நீர் திறந்து விடப்படும். இந்த முறை அந்த வெள்ள அபாய எச்சரிக்கை ஒலிக்கப்படாததால் மேய்ச்சலுக்கு சென்ற 5 மாடுகள் பார்த்தோம்னால் உபரி நீர் செல்லும் அந்த கொசஸ்தலை ஆற்றில் சிக்கியுள்ளது. இதனிடையே நீர் அதிகமாக சென்று கொண்டிருப்பதால் இந்த கால்நடைகள் எந்த பகுதியும் செல்ல முடியாமல் நடு ஆற்றங்கரையில் நின்று கொண்டிருக்கிறது. இது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக நீர் முழுமையாக எட்டியுள்ளதால் படிப்படியாக அந்த உபரி நீர் வெளியேற்றப்படும் அளவு அதிகரிக்கலாம் என நீர்வளத்துறை அதிகாரிகள் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கரையோர உள்ள மக்கள் பாதுகாப்பு இருக்கும்படி திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் எச்சரிக்கை விடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. தீபிகா, ஃபோன் பண்ணாங்க.